ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இன்னைக்கு கொஞ்சம் க்ரீனிஷா தான் முடிஞ்சிருக்கு. ஸோ கன்டினியூவா வந்து க்ரீனிஷ்ல இருக்கு. ஸோ எப்போ வந்து கீழ விழுவான் அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல எப்பவும் சொல்ற மாரி. நம்ம எப்பவுமே வந்து டென்ஷன் ஃப்ரீ ட்ரேட் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்றோம். ஓகேவா? ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னம்னா, அதில எந்த ஒரு டென்ஷனுமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு பயமும் இருக்கக்கூடாது. ஸோ ப்ராஃபிட்டபிளா நம்ம வெளிய வருவோம் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் ஸ்கில் வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தா தான் எந்த ஒரு ட்ரைடையுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு இதில வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டாக் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் காட்டணும். இதுக்காக தான் இத வந்து நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன் ப்ரீவியஸாவும். பட் இப்ப தான் அது நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்க வந்து மார்னிங் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்ல வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் புக்கிங்க்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நல்லாவே வந்து ஒரு டவுன்ஃபால் வந்து நடந்திருக்கு. நான் சார்ட்லயே காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க நம்ம மார்னிங்கே புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எங்க டவுன்ஃபால் வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ இன்கேஸ் வந்து நம்ம கரெக்டான டைமிங்க்கு வந்து நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ணல அப்படின்னா, இது மாரி தான் வந்து நடக்கும். ஸோ அதனால தான் நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான டைமிங்க்கு வந்து எக்ஸிட் ஆயிரணும் மார்க்கெட்ல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து நம்மளோட பிக் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா, ஒரு 3 ஸ்டாக் வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு 4 ஸ்டாக் வந்து நல்லா வந்து அப் ட்ரெண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த என்ட்ரி வந்து நம்ம காலையில வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இத வந்து நம்ம க்ளோஸ் அவுட் பண்ணிட்டோம். பட் உங்களோட ரெஃபரன்ஸ் பர்ப்பஸ்க்காக தான் நான் வச்சிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா 4200 நம்மளோட ஸ்டாக் க்ளோசிங்ல வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இத க்ளோஸ் பண்ண மாரி என்ட்ரி போட்டாச்சு. ஸோ அதனால வந்து நான் இந்த நம்மளோட ப்ரொஃபைல்ல இருந்து இத நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ரெஃபரன்ஸ்க்காக தான் வச்சிருந்தேன். ஸோ இத டெலீட் பண்ணிடுறேன். ஸோ அப்படி டெலீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னையோட நம்ம சூஸ் பண்ண ஸ்டாக்ல 2 ஸ்டாக் தான் வந்து டவுனு. மிச்சம் எல்லா ஸ்டாக்குமே அப்பு. ஓகேவா? ஸோ டோட்டல்ல வந்து பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு. ஸோ இங்க பாருங்களேன். ஸோ நேத்தோட வீடியோ நம்மளோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, இந்த இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இத வந்து சொல்றேன். நேத்தோட வீடியோ நீங்க போய் பாருங்க. இந்த ஸ்டாக் அதானி ஸ்டாக்குங்கிறது நம்ம எவ்வளோ வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா, 4% கிட்ட நெகட்டிவ்ல இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்களேன், இது கம்ப்ளீட்டா நெகட்டிவ் அப்படிங்கிறத மாறி, இப்போ பாசிட்டிவ்க்கு வந்து நின்றுருக்கான். ஸோ இதுதான் நம்மளோட கான்செப்ட்டோட பெரிய வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஓகேவா? ஸோ பாருங்களேன், இனிஷியலா இன்கேஸ் நான் ஒரே ஒரு என்ட்ரி எடுத்ததோட நான் உட்கார்ந்திருந்தேன் அப்படின்னனா, எனக்கு இன்னமுமே வந்து ஒரு 3% கிட்ட நட்டத்தில தான் இருந்திருப்பேன். ஸோ இதுதான் எல்லா பிளேயருமே பண்ற தப்பு. இத தான் நீங்க எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம கிளாஸ்ல வந்து நம்ம சொல்லிக் குடுக்குறோம். ஓகேவா? இத எப்படி அவாய்ட் பண்றதுங்கிறது தான் முக்கியமான விஷயமே. பாருங்க நம்ம ஒவ்வொரு ஃபால்லயுமே நம்ம எப்பவுமே வந்து ஒரு என்ட்ரி வந்து எடுத்திருப்போம். உங்களுக்கு கிளியரா தெரியும். ஓகேவா? ஸோ இப்ப இதை வந்து இன்னைக்கு நியூ டாப் அப்ல இத பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்ல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கிரீனுக்கு வந்துட்டோம். இப்ப பாருங்க, இது கிரீனுக்கு வந்ததுனால, இது எப்ப வேணாலும் நம்ம குயிக்கா வெளிய வந்துக்கலாம். ஓகேவா? இதுல ப்ராஃபிட்டுமே நமக்கு அதிகமா வரும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இங்க பாருங்களேன், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணது 5000லேருந்து 13,000 வந்திருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம வெளிய வரும்போது இதுக்கு 10% வைக்கும்போது, ப்ராஃபிட்டுமே இதுல அதிகமா வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மேஜர் திங்க். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்டாக் மட்டும் தான் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இது மட்டும் நம்மளோட கான்செப்ட் படி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, நம்ம நியூ ஃபண்ட வந்து இதுக்குள்ள வந்து கொண்டு வரப்போறோம். இப்போ ஓவரால்ல வந்து இது வந்து 3000 வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஏன்னா, நான் எப்பவுமே கைட் பண்ற மாரி நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு போகாதீங்க. பாசிட்டிவ் ட்ரெண்ட மட்டும் தான் ஃபாலோ ம் அ பாசிட்டிவ் ட்ரெண்ட ஃபாலோ பண்ணணும் அப்டின்னா, நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து இப்ப கரண்ட்டா என்ன இருக்குதோ நான் அதே ரேட்ல போடுறேன். ஏன்னா, அந்த 3-330க்குள்ள பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ அதனால வந்து நான் இத வந்து 3000க்கு வந்து நான் இப்ப வந்து என்ட்ரி போட்டுக்கிறேன். ஏன்னா, நம்மளோட கான்செப்ட் படி வந்து அது இது பண்ணியே ஆகணும். எங்கேயுமே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ரூல்ஸ பிரேக் பண்ணக்கூடாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 7.72 3000 ரூப்பீஸ்க்கு. ஸோ 40 ஷேர்ஸ். இப்ப நீங்க நல்லா பார்த்துக்கிருங்க. 1% நெகட்டிவ்ல இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, அதில 3000 இன்வெஸ்ட் பண்றதுனால 40 ஷேர்ஸ் நான் வந்து இதில வந்து போடுறேன். ஓகேவா? கரண்ட் ரேட்டுக்கே நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன், எவ்வளோ கிராஜுவலா குறைஞ்சிருக்குன்னு 50%க்கு மேல. ஸோ இது நம்ம அப்கமிங் டேஸ்லயுமே ஒரு வேள குறைஞ்சிச்சுன்னா, நம்ம கண்டிப்பா டாப் அப் பண்ணுவோம். பட் ஆனா நம்மளோட கான்செப்ட் படி தான் டாப் அப் பண்ணுவோம். அதில எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஓகேவா? ஸோ அத மட்டும் நீங்க என்ஷூர் பண்ணிக்கிறங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, நம்மளோட நியூ ஃபண்ட ஆட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம பழையபடி என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ப அ பழைய ஸ்டாக்ல ஆட் பண்ணதுனால நியூ ஸ்டாக்க சூஸ் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ நியூ ஸ்டாக் வந்து ஆல்ரெடி நான் சூஸ் பண்ணிட்டேன். ஒரு சிலர் எக்ஸெல்ல நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா தெரியும். ஸோ இதுதான் நம்ம நெக்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டாக். ஓகேவா?
ஸோ அதோட ஸ்டாக்கோட நேம் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். அது ஆட் வந்துட்டுருக்கு. அது ஸ்டூபிட் திங். ஓப்பன் தான் பண்ணி வச்சுருந்தேன், பட் ஆனால் வரல. ஓகே, நான் இங்கே வந்து ட்ரேடிங் நான் வந்து அந்த ஸ்டாக் வந்து போட்டுறேன். ஸோ இந்த ஸ்டாக்கு தான் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஏன் வர மாட்டேங்குது? ஸோ இந்த ஸ்டாக்கை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கம்பெனியில் வந்து நிறைய பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. வழக்கம் போல தான் உங்களுக்கு இது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் வேணும், நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். எங்கள் டீம் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணும். இதில் வந்து நிறைய நியூ ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு இந்த கம்பெனியில். அதே மாதிரி நிறைய மேனேஜ்மெண்ட் இது நடந்திருக்கு. அதே மாதிரி இவங்களோட வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து காட்டியிருக்காங்க. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து நல்லா ஏறியிருக்காங்க. இது ஒரு விஷயம் தான் நான் வந்து எப்போவுமே சொல்ல விரும்புவேன். எப்போவுமே ஒரு நல்லா ஏறியிருக்கான், அந்த ஸ்டாக் மறுபடியும் ஏறுவானா அப்படிங்கிறது எந்த ஒரு பயமுமே நீங்கள் பட வேணாம். ஓகேவா? ஏன்னா நம்ம அது மாதிரி தான் கைட் பண்ணுறோம். அப்பில் இருந்தாலும் சரி, டவுனில் இருந்தாலும் சரி, அதில் ஒரு என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அதை எப்படி வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக வெளியே வாருது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து கண்டிப்பாக இப்போ ஏறி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டவுன்ஃபால் வந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் அக்யூமுலேட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அதுலேருந்து எப்படி பாசிட்டிவாக நம்ம வெளியே வரோம் அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கலாம். நான் அதுவுமே நம்மளோட கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு ஒரியுமே பண்ணிக்க தேவையில்லை. நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட டார்கெட் 10% அப்படிங்கிறதுனால 10% வச்சு தான் வெளியே வருவோம். இதில் நிறைய பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டீம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா அந்த ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ அதனால் எந்த ஒரு ஒரியும் பண்ணிக்க வேணாம். இப்போ நான் வந்து என்ட்ரி வந்து போட்டுறேன். இது வந்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரி நான் என்ட்ரி போட்டுறேன். நம்மளோட எப்பவும் சொல்கிற கான்செப்ட் தான், ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து 3 to 330க்குள்ளேயே வந்து பிக் பண்ணுறதுக்கு பாருங்கள். இப்போது 5000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், டிவைடட் to 71. ஸோ நம்மளால் இப்போ வந்து 18 ஸ்டாக்ஸ் வாங்க முடியும். ஸோ நான் என்ட்ரியில் வந்து 18 ஸ்டாக்ஸ் நான் போட்டுக்கிறேன். இன்னையோட கரண்ட் டேட் என்ன ப்ரைஸோ சேம் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இங்கே 271 வருது. நான் அதனாலேயே அதையே போட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு 0 அப்படிங்கிற அந்த இது வந்து தெரியும். இது வந்து இங்கே காட்டுதுன்னா அதை இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா இது டுடே மட்டும் அப்பானதை காட்டுது. நம்ம ஒரு டோட்டலில் வச்சோம்னா மாறிடும். ஓகேவா? இதுதான் நம்மளோட என்ட்ரி. இப்போ நம்ம எவ்வளோக்கு என்ட்ரி எடுத்திருக்கோம்னா 4878, அதாவது 4900 500னே வச்சுக்கிறோங்க. 500க்கு எடுத்திருக்கோம். இதுதான் நம்மளோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ. இப்போ வரைக்கும் போர்ட்ஃபோலியோவில் நம்மள்ட்ட ஃபண்டு எவ்வளோ இருக்குன்னா 54,758 வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ் ஃபார் அப்கமிங் டேஸில் நம்ம எப்படி வந்து ப்ராஃபிட்டபுளாக வெளியே வரோம், என்னென்ன ஸ்டாக்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா கைடன்ஸும் இதில் தெரிஞ்சுக்கலாம். மேபி பை சான்ஸ் மார்க்கெட் ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நாளைக்கு இந்த ஸ்டாக்லேருந்து நம்ம வெளியே வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது PWLL. ஏன்னா இவன் க்ளோஸ் டு 7% வந்துட்டான். நம்ம சொல்கிற கான்செப்ட் படி 6, 8, 10 எதில் வேணாலும் வெளியே வரலாம். இது ஆல்ரெடி 7%ல் இருக்குது. ஸோ மேபி நம்ம வெயிட்டிங் ஃபார் 3% தான். வில் சி. நாளைக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நாளைக்கே வெளியே வந்துடலாம். இல்லை டவுன் ட்ரெண்டாக இருந்தால் அக்யூமுலேட் பண்ணி வெளியே வரதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, பை கைஸ், வில் சி யூ. ஸ்டே டியூன் வித் அஸ். திஸ் இஸ் ஸ்விங் ஸ்மார்ட் ட்ரேட்.